ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். வகுப்பு 6 செய்யுள் 2 கண்மணியே கண்ணுறங்கு. இது ஒரு தாலாட்டு பாடல். இது நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. நாட்டுப்புற பாடல்கள்னு இல்லை, பாடல்கள் எடுத்துக்கிட்டாலே அது எந்த வகையான பாடலா இருந்தாலும் சரி, அது நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். பாடலை பாடினாலும் சரி, கேட்டாலும் சரி மகிழ்ச்சி. ஸோ பாடுவது ஒரு விதமான மகிழ்ச்சி என்றால், கேட்டு நாம் மன அமைதி பெறுவது ஒரு விதமான மகிழ்ச்சி. ஸோ இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா, ஏட்டில் எழுதப்படாத, அதாவது நூல்களாக அச்சிடப்படாத, ஒருவரால் கை பிரதியிட்டு எழுதப்படாத பாடல்கள் ஏராளமாக உண்டு. அப்போ அந்த பாடல்கள் எப்படி நமக்கு இன்றைக்கும் இருக்குன்னா, ஒருவர் பாட இன்னொருவர் கேட்டு பதிய வைத்து கொண்டு பின் அவர் பாடுவது, இப்படி செவி வழியாகவும் வாய் வழியாகவும் பரவுகின்ற பாடல் வகைகள் உண்டு. ஸோ இப்படி தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் என்பதும் இசை என்பதும் தமிழருடைய வாழ்வோடு ஒன்றுவிட்ட ஒன்று. ஸோ அது தமிழருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்களுக்கென முக்கியத்துவம் இருக்கு. தாலாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், ஒப்பாரி பாடல், திருவிழா பாடல் என பல வகையான நாட்டுப்புற பாடல் வகைகள் தமிழருடைய வாழ்க்கையில் ஒன்றாகி விட்டதாக இருக்கின்றது. அதில் ஒரு தாலாட்டு பாடல் வகையைச் சேர்ந்த ஒரு நாட்டுப்புற பாடலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நூல்வெளி. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். இதுவே கீழ்நோக்கு லகரம் தாள் என வரும்பொழுது அது காகிதத்தை குறிக்கும், இதழை குறிக்கும். இந்த தாள் என்பது நாக்கு என்று பொருள். தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம்னா என்ன? வாய் வழியாக பாடப்பட்டு மற்றொருவர் தெரிந்து கொள்வது. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. தாள் என்றால் நாக்கு, ஆட்டு என்றால் அசைத்தல். நாக்கை அசைத்து பாடப்படுவதால் இது தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. குழந்தையுடைய அழுகையை நிறுத்துவதற்காகவும் அதை தூங்க வைப்பதற்காகவும் இனிய ஓசையோடு பாடப்படுவது. ஏன்னா குழந்தை ஒரு இனிய பாடலோடு அந்த ஓசையும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது இனிமையாக நிம்மதியாக உறங்கும். அதற்கு பெயர் தான் தாலாட்டு. இப்ப நாம நேரா பாடலுக்குள்ள போயிடலாம். தாலாட்டு பாடல்ல ஒரு மரபு இருக்கு. இந்த நாட்டுப்புற பாடல்களையும் தாலாட்டு பாடல்களையும் ஒரு மரபு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில தாலாட்டு பாடல்கள்ல உறவு முறைகளை சொல்லி அந்த உறவின் பெருமையை சொல்லி பாடுகின்ற வகையும் உண்டு. அத்தை, மாமா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி என உறவு முறைகளை சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கு. மாமா அடிச்சாரோ மல்லியப்பூ செண்டாலே என்ற குழந்தை அழும் பொழுது யார் உன்னை அடிச்சா என ஒவ்வொரு உறவு முறையை சொல்லி பாடுகின்ற பாடல் இருக்கு. அதுல உறவு முறையின் சிறப்பை எல்லாம் சொல்லும். தாய் மாமா சீர் இப்படி எடுத்துட்டு வருவாரு அப்படின்லாம் உறவு முறையின் சிறப்பை சொல்கின்ற வகையிலையும் தாலாட்டு பாடல் இருக்கு. சில இடங்கள்ல நாட்டினுடைய வளம், அது அந்த குறிப்பிட்ட ஊரினுடைய வளமா இருக்கலாம், அந்த ஊரினுடைய நாட்டினுடைய சிறப்பா இருக்கலாம். இப்படி நாட்டினுடைய சிறப்பை சொல்லி குழந்தையை தாலாட்டி தூங்க வைப்பதும் ஒரு வகையான தாலாட்டு. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் இந்த கண்மணியே கண்ணுறங்கு என்ற பாடல் மூவேந்தர்களுடைய சிறப்பை சொல்லி, சேர சோழ பாண்டிய நாட்டினுடைய சிறப்பை சொல்லி குழந்தையை தாய் உறங்க வைப்பது போன்ற ஒரு தாலாட்டு பாடல் இது. சரிங்களா? ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவனம் கண் திறந்து,
பூக்கள் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து இசையுடன் பாடி. பண்ணோடு என்றால் இசை. ஸோ நந்தவனத்தில் தமிழ் என்னும் பூவை எடுத்து இசையோடு பாட பார்ப்போற்ற வந்தாயோ. ஸோ பண்ணோடு என்றால் என்ன சொன்ன? இசை. இசையோடு பாடி. பார் என்றால் உலகம். ஸோ இந்த உலகம் போற்ற நீ வந்தாயோ. ஸோ நந்தவனத்தில் நந்தவனத்தில் பூத்த பூவாக திகழ்கின்ற நீ பண்ணோடு என்றால் இசையோடு பாடி இந்த உலகம் எல்லாம் உன்னை போற்றும்படி பாராட்டுவதற்காக பிறந்தாயோ என்று குழந்தையின் பிறப்பை சொல்லி பாடுவது. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்து சேரநாட்டு முத்தேனே. திரும்ப படிக்கிறேன். தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்தேனே. இதில் முத்தேன் என்பது தொகை சொல். 3 வகையான தேன்: கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இது பேர் தான் அது. ஆனால் தேனுடைய வகைகளாக சொல்லப்படுகின்ற 3 வகை தேன்: கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். கொசுத்தேன்னா கொசுவில இருந்தெல்லாம் தேன் வராது, அதனுடைய பெயர் அது. சரியா? தந்தத்திலே தொட்டில் கட்டி, தந்தத்தால யானையினுடைய தந்தத்தால செய்யப்பட்ட தொட்டிலில் தங்கத்தால் பூ பதிக்கப்பட்டு. ஸோ தங்கத்தால பூக்களை செய்து அதில் பதித்து. ஸோ தங்கத்துல வேலைப்பாடுகள் செய்யறாங்க. ஸோ யானை தந்தத்துல அப்படியே கற்பனை பண்ணுங்க. யானையுடைய தந்தத்துல தொட்டில் செய்து அதுல தங்கத்தால பூக்கள் பதித்த அந்த தொட்டிலே செல்லமாக வந்து உதித்து. ஸோ அந்த தொட்டிலே தவழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற முத்தேனே. முத்தேனா என்ன சொன்னா? 3 வகையான தேன் சொன்ன. சேரநாட்டு முத்தேனே. சேரநாட்டில் வந்து பிறந்த முத்தேனே. தேன் என்பது இனிமையை குறிக்கும். அதே சமயம் சேரநாடுன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தந்தத்திலேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாட்டின் வளம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சேரநாடுன்னு சொல்லும் பொழுது சேரநாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. இது மூவேந்தரின் பெருமைக்கு சொல்லப்படுவது. திரும்ப சொல்றேன். சேரநாடு வேழமுடைத்து. வேழம்னா யானைகளுக்கு பிரசித்தி பெற்றது, வளம், யானை வளம் நிறைந்த நாடு சேரநாடு. சோழ நாடு சோறுடைத்து, உணவு வளம், இயற்கை வளம், உணவு வளம், விவசாயம் மலிந்திருக்கின்ற நாடு சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து, கடற்கரை பகுதி, கடற்கரை வளங்கள் நிறைந்த நாடு, தமிழ் வளர்த்த நாடு பாண்டிய நாடு என மூவேந்தர்களுடைய நாடும் புகழ் பெற்றது. ஸோ இந்த பக்கத்துல இருக்க முதல் பத்தி சேர நாட்டின் வளம். ஸோ அதனாலதான் சேரநாடு என்பதனால்தான் தந்தத்தில், என யானை வளம் கொண்டது சேரநாடுன்னு சொன்னேன். அதனாலதான் தந்தத்திலேயே தொட்டில் செய்திருக்காங்க. ஸோ தந்தத்தில் தொட்டில் கட்டி அதில் தங்கத்தால் பூ இழைத்த அந்த அழகான தொட்டில் வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற சேர நாட்டின் முத்தேனே. கண்ணே மணியேன் கொஞ்சம் இல்லையா ஒரு குழந்தை, அந்த மாதிரி அந்த தாய் சேர நாட்டில் கிடைக்கின்ற முத்தேனே. முத்தேன்னா என்ன சொன்ன? கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். அடுத்தது சோழ நாடு. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. ஏற்கனவே சொன்ன சோழ நாடு சோறுடைத்து. அப்ப சோறு என்று உணவு என்று வரும் பொழுதே அது விருந்தினரை அழைத்து உபசரித்து சுவையான விருந்து அளிக்கின்ற வரைக்கும் அதை சேரும். அப்போ வாழை இலை பரப்பி, தலைவாழை இலை பரப்பி வீட்டிற்கு வந்த விருந்தினரை கை அமர்த்தி வரவேற்று, உபசரித்து வரவேற்று அவரை அமர வைத்து சுவையான விருந்து வைக்கும், அவர் மனமும் நாவும் நிறையும்படி சுவையான விருந்து வைக்கின்ற சோழ நாட்டு முக்கணியே. முக்கணி என்பது தெரியும் நமக்கு, மா, பலா, வாழை. ஸோ முத்தேனே என்றாங்க, சேர நாட்டு முத்தேனேன்னு கொஞ்சுறாங்க, சோழ நாட்டு முக்கணியே என்று கொஞ்சுறாங்க. அடுத்து பாண்டிய நாடு. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி
பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழே. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். ஸோ இதில் 3 தொகை சொற்கள் இருக்கு. முத்தேன், முக்கனி, முத்தமிழ். முத்தேன் என்று சேர நாட்டையும், முக்கனி என்று சோழ நாட்டையும், முத்தமிழ் என்று பாண்டிய நாட்டையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குளிக்க குளம் வெட்டி, நீர்வளம் நிறைந்தது பாண்டிய நாடு. கடற்கரை என நீர்வளம் நிறைந்தது பாண்டிய நாடு. ஸோ மக்கள் குளிப்பதற்கு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை வரைக்கும் பல தலைமுறைகள் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழ, நம்முடைய குலம் என்றால் நம்முடைய அடுத்த பரம்பரை, நம்முடைய இனமே தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழ்வதற்கு தேவையான அணைகளை கட்டி மக்களின் பசியை போக்கி, தண்ணி இருந்தால் தான் விவசாயம் நடக்கும். ஸோ அதனால தான் பசியை போக்கன்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழே. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. ஸோ இப்படி சேரநாட்டு, சோழ நாட்டு, பாண்டிய நாட்டு பெருமைகளை சொல்லி, இப்படி சேர நாட்டின் முத்தேனே, சோழ நாட்டின் முக்கனியே, பாண்டிய நாட்டு முத்தமிழே என மூவேந்தரையும் சிறப்பையும் கூறி, அந்நாட்டின் சிறப்பையும் கூறி, இங்கெல்லாம் வந்து பிறந்த என் கண்மணியே நீ கண்ணுறங்குவாயாக என தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிறாள். ஸோ மிக எளிமையான பாடல் தான், நாட்டுப்புற பாடல். நம்ம படித்தாலே புரியும். சொற்பொருள் இப்போ. நந்தவனம் பூஞ்சோலை. நந்தவனம் பூஞ்சோலை. பார் உலகம். பண் இசை. இழைத்து செய்து. நந்தவனம் பூஞ்சோலை. பார் உலகம். பண் இசை. இழைத்து செய்து. இப்போ தொகை சொல் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப ஒரு முறை வாசிச்சிடறேன். முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். முக்கனி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். பாடல் பொருள். தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனே. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கனியே. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழே. முத்தமிழ்னு ஏன் சொல்றாங்க? 3 சங்கங்கள் இருந்து தமிழ் வளர்த்தது பாண்டிய நாடு தான். அதனாலதான் முத்தமிழ் என்று அங்க சொல்றாங்க. கண்ணே கண்மணியே கண்ணுறங்குவாயாக. அடுத்து பயிற்சி. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டு கூட்டல் இசைத்து. 3வது விடை. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு. முதல் விடை. வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வாழை இலை. முதல் விடை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கையமர்த்தி. கையமர்த்தி என்பது 3வது விடை. கையை அமர்த்தி இல்ல, கையமர்த்தி 3வது விடை. உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த என்றால் தோன்றியன்னு அர்த்தம், பொருள். உதித்தவுடைய பொருள் தோன்றிய. அப்ப அதன் எதிர்ச்சொல் என்ன வரும்? மறைந்த. புத்தக பயிற்சிகளை படிக்கவும். நன்றி.